அனைவருக்கும் நமஸ்காரம். நமது சனாதன தர்மத்தின் இரு கண்கள் என்று நாம் போற்றும் காஞ்சி காமகோடி பீடத்தின் இரு மாபெரும் ஒளிகள். ஒருவர் நடமாடும் தெய்வம் மகாபிரிவா, மற்றொருவர் புரட்சி துறவி புது பெரியவா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? ஒருமுறை காஞ்சி மடத்தின் மூத்த பக்தர்கள் மகாபிரிவாவிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். பெரியவா, உங்களுக்கு பின்னால் இந்த மடத்தையும் கோடிட்டு காட்டிய தர்மத்தையும் தாங்கி பிடிக்கப் போவது யார்? இந்த காஞ்சி மடத்தின் எதிர்காலம் என்ன? பெரியவா அந்த பக்தர்களை ஏறெடுத்து பார்த்தார். லேசாக புன்னகைத்தார். பிறகு கையை உயர்த்தி தன் அருகில் நின்று கொண்டிருந்த அந்த இளம் துறவியை காட்டினார். காட்டியபடி சொன்னார், அவன் சாதாரணமானவன் இல்லை. எனக்கு ஈஸ்வரன் கொடுத்த வரம். நான் தவம் செய்ய உட்கார்ந்து விட்டால் உலகத்தை காக்க போகும் ஈஸ்வரன் அம்சம் அவன். ஆமாம் பந்தங்களே, மகாபிரிவாவை வியந்து பாராட்டிய, தன் நெஞ்சார வாழ்த்திய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பற்றி மகாபிரிவா என்னென்ன சொன்னார்? குரு சீட பந்தம் எப்படி ஏற்பட்டது? நாம் காஞ்சி மாமுனிகளின் அந்த புனிதமான உலகத்திற்கு பயணிக்க போகிறோம். தயாராக இருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேர்ந்தெடுத்தல் மற்றும் முதல் சந்திப்பு. சுப்பிரமணியன் ஜெயேந்திரரான கதை. ஜெயேந்திர சுவாமிகளின் பூர்வாசிரம பெயர் சுப்பிரமணியன். மகாபிரிவா தன் அடுத்த வாரிசை தேர்ந்தெடுக்கும் போது ஜாதக கணிப்பையோ அல்லது வெளிப்படையான தகுதியோ மட்டும் பார்க்கவில்லை. அவர் பார்த்தது ஆன்மாவின் தூய்மையை. பெரிவாளின் வாக்கு, இந்த குழந்தைக்கு சுப்பிரமணியனுக்கு உலகப்பற்று கிடையாது. சந்நியாசம் வாங்கிக் கொள்வதற்காகவே பிறந்தவன். இவன் காஞ்சி மடத்தின் பீடாதிபதியாக அமர்வது இந்த உலகத்தின் பாக்கியம் என்று பெரிவா அப்போதே கணித்து கூறினார். 1954 அந்த வரலாற்று தருணம். 1954 ஆண்டு மகாபிரிவா சுப்பிரமணியனுக்கு சந்நியாச தீட்சை வழங்கி ஜெயேந்திர சரஸ்வதி என்று திருநாமம் சூட்டினார். மகாபிரிவா சொன்ன ரகசியம். ஜெயேந்திர என்றால் வெற்றிகளின் அதிபதி என்று பொருள். இவன் காஞ்சி மடத்தின் புகழை, தர்மத்தின் புகழை பாரத தேசம் முழுக்க கொண்டு சேர்த்து சனாதன தர்மத்தை பெரு வெற்றியை தேடித் தருவான். அதனால்தான் இந்த பெயர். இரு துருவங்கள் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். மகாபெரிவா முற்றிலும் ஆன்மீகத்திலேயும் தவம், மௌனம், ஆத்ம விசாரத்திலேயே இருக்க விரும்பியவர். ஆனால் புது பெரிவா ஜெயேந்திரரோ மக்களிடம் இறங்கி சென்று சேவை செய்ய விரும்பியவர். இந்த இரு வேறு குணங்களை பற்றி மகாபிரிவா என்ன நினைத்தார்? பெரியவாளின் நெகிழ்ச்சியான அங்கீகாரம். பலர் புது பெரிவா சமூக காரியங்கள் அதிகமாக ஈடுபடுவதை கண்டு இது மடத்தின் ஆச்சாரத்திற்கு உகந்ததா என்று மகாபெரிவாரிடமே சென்று கேட்டனர். அதற்கு மகாபெரிவா கொடுத்த பதில் சவுக்கடி போன்றது. நான் ஒரு காட்டுக்குள்ளோ அது குகைக்குள்ளோ போய் உக்காந்தா தவம் பண்ணிடுவேன். ஆனா வறுமையிலும் நோயிலும் வாடுற ஜனங்களை யாரு கவனிப்பா? என்னை நாடி வரவங்களுக்கு நான் ஆசீர்வாதம் தருவேன். ஆனா வர முடியாத ஏழைகளை தேடி போய் அருள் செய்யறதுக்கு தான் ஜெயேந்திரன் இருக்கான். அவன் செய்யற சேவை நான் செய்ய நினைத்ததோட தொடர்ச்சி. ஆதிசங்கரின் மறு உருவம். புது பெரிவா ஜெயேந்திர சுவாமிகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கால்நடையாகவே யாத்திரை சென்றார். நேபாள் நாட்டிற்கு சென்று அங்கே பசுபதிநாத் கோவிலில் ஆதிசங்கர சிலையை பிரதிஷ்டை செய்தார். இதை கேள்விப்பட்ட போது மகாபெரிவா ஆனந்த கண்ணீர் வடித்தார். தான் சீடனை பற்றி பின்வருமாறு சிலாக்கித்தார்.
ஆதிசங்கரின் வேகம். ஆதிசங்கரர் எப்படி பாரதம் முழுக்க தர்மத்தை நிலைநாட்ட மின்னல் வேகத்தில் சுற்றினாரோ அதே வேகமும் உத்வேகமும் ஜெயேந்திரனிடம் இருக்கிறது. அவன் கால்களில் சக்கரம் கட்டாத குறைதான். தர்மத்தை காக்க அவனால் மட்டும்தான் இவ்வளவு தூரம் ஓட முடியும். மடத்தின் சொத்து. புது பெரியவா காஞ்சி மடத்திற்கு பொன்னையும் பொருளையும் சேர்க்கவில்லை, மனிதர்களை சேர்த்திருக்கிறார். ஏழைகளின் கண்ணீரை துடைத்திருக்கிறார் என்று மகா பெரிவா சிலாகித்து கூறினார். குருவின் இறுதி ஆசை. அதே சமயம் பக்தி பரவசத்துடன் மாறுகிறது. நிறைவாக 1994 ஜனவரி மாதம் மகா பெரிவா தனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு மகா சமாதி அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் நடந்த விசித்திரம் இது. மகா பெரிவா உடல்நிலை தளர்த்திருந்த அந்த தருணத்தில் புது பெரிவா ஜெயேந்திர குருவின் அருகில் அமர்ந்திருந்தார். மகா பெரிவா தன் கண்களை திறந்து தன் பிரியமான சீடனை பார்த்தார். வார்த்தைகள் தேவையில்லை, அந்த மௌனமே எல்லாவற்றையும் பேசியது. பெரியவா தன் கையை மெதுவாக உயர்த்தி ஜெயேந்திரரின் தலையை மேல் வைத்து ஆசிர்வதித்தார். ஜெயேந்திரா, மடத்தையும் இந்த சனாதன தர்மத்தையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. என் தபோபலம் எப்போதும் உன்னை பாதுகாக்கும். பந்தங்களே, மகா பெரிவா என்ற சூரியனின் ஒளியை வாங்கி இந்த உலகத்திற்கு ஆன்மீகம் வெளிச்சம் தந்த சந்திரன்தான் புது பெரிவா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். குருவின் வார்த்தையை தன் வாழ்நாளின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்த அந்த மாபெரும் துறவியின் பாதங்களை நம் மனதில் தியானிப்போம். குருவும் சீடனும் வெவ்வேறல்ல, இருவரும் ஒரே பரபிரம்மத்தின் இரு வடிவங்கள் என்பதை உணர்ந்து அவர்கள் காட்டிய தர்ம வழியில் நாமும் நடப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மகா பெரிவாவின் ஆசீர்வாதமும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆசீர்வாதமும் எப்போதும் எல்லாருக்குமே இருக்கும். ராம் ராம் பெரிவா சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும்.